இவ ஒருத்தி இவளெல்லாம் ஒரு ஆள்னு இவளை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இவ போல பையன் நாரி நாத்தம் எழும்பி சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு தெரியுதா? மற்றவங்களோட குடும்ப நாயத்தை பற்றி யூடியூப்ல பேசி அது மூலியமா வருமானம் வாங்கி வயிறு கழுவிட்டு இருக்கிற ஒன்னா நம்பர் டிஜிட்டல் பிச்சைக்காரி. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட எல்லாம் சோஷியல் காஸ் இஷ்யூஸை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஹோஸ்ட் கேட்கறதுக்கும் இவ இதில் அப்படி சிரிக்கிறதுக்கும் இதில் என்ன சம்மந்தம்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த மென்டலை கொண்டு போய் எங்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவாங்க. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் இன்டர்வியூ எடுத்து அதை ஒரு கண்டென்ட்டாக போட்டு அது மூலியமாக சம்பாரித்து வயிறு வளர்க்குறாங்க. இது இவளுக்கெல்லாம் டிஜிட்டல் பிச்சைக்காரிங்க. யூடியூப்ல இதை பற்றி பேசுங்க, இவ்வளோ காசு கொடுக்குறேன்னா இவளுக்கு என்ன வேணால் பேசுவாளுங்க. இவ இத்தனை வருஷமாக பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டாலாம், இன்னைக்கு உடனே புனித ஆத்மாவாயிட்டாலாம். இவ எல்லாரும் பண்ணுறதை இவ பார்த்தாலாம், ஆனால் இவ எதுவுமே பண்ணலையாமா. ஒரு ட்ரக்ஸ் என்ன விலை விற்குது, அதோட குவான்டிட்டி என்ன, அதோட லெவல் என்னன்னு இதெல்லாம் தெரியுதான். ஆனால் இவ பயன்படுத்தலையா? ஏண்டி செத்தவனுக்கு தான் சுடுகாடு தெரியும், பயன்படுத்தினவனுக்கு தான் அதோட தன்மை என்னன்னு தெரியும். இவ பேசுறதெல்லாம் அப்படி யோகியஸ் தெரியுமா? இவ அப்படியே ஹரிச்சந்திர வீட்டுக்கு ஆப்போசிட்ல பிறந்தவ. இந்த மூதேவிய சொசைட்டிக்கு ஒரு பெரிய த்ரெட்டு. மற்றவங்க குடும்ப நாயத்தா பர்சனலாக உள்ளே போய் இந்த அம்மா இன்னும் விளக்கு பிடிச்சி வேது அடிச்சவ மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இத்தனை வருஷம் வாயை மூடிட்டு இருந்துட்டு இப்போ மாத்திரம் உடனே மேடம்க்கு ஞான உதயம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, எந்த மரத்துக்கடையை போய் உட்காந்து எந்த புத்தி வந்ததுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இதுகிட்ட போய் டைம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுக்குறவங்க ஏன் மேடம் ஸ்டுடியோக்கெல்லாம் எங்கேயும் வர்றதில்லை? ஏன்னா செருப்புலேயே அடிச்சு கையில் கருப்பட்டி கொடுத்துருவாங்கல்ல, அந்த பயம். பேசுறது தைரியமாக பேச வேண்டியதுதானே. அது என்ன எங்கேயாவது ஒரு மூலையில் இந்த நித்யானந்தா உட்காந்துக்கிட்டு எங்கேயோ ஒரு மூலையில் வீடியோ போடுவாங்க, அந்த மாதிரி பயந்துட்டு போட்டுட்டு வயிறு கழுவிட்டு இருக்கிறேன். இந்த யூடியூப் சேனல்காரனுங்களுக்கு தான் அறிவு இருக்குதோ இல்லையோ கடவுளே. சொல்லி இல்ல அறிக்கை விட்டு டிண்டோர அடிச்சு யாரும் தெரு நாய்க்கு சாப்பாடு போடாதீங்க, நடக்கிற வேலையா? அது கவர்மெண்ட் கிட்ட தான் விடணும். கல்லிங் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன்.